இப்பதான் 9ஆம் மாசம் வளகாப்பு முடிஞ்ச மாரி இருந்தது. அதுக்குள்ள இன்னையோட என் குட்டி குஞ்சான் பொறந்து 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட முதல் பையனுக்கும், இவனுக்கும் 10 வருஷம் கேப் இருக்குங்க. அதனால தானோ என்னமோ இந்த வாட்டி எனக்கு எல்லாமே ஒரு புதுவிதமான ஃபீலிங்கா இருக்கு. அண்ட் என்னோட பிரெக்னன்சி நியூஸ் கேட்டதுக்கு அப்புறமா நெறைய பேர் வந்து எனக்கு, "நீ இவ்ளோ ஏஜ் கேப்புக்கு அப்புறமா பெத்துக்கிறது வந்து நல்லதில்ல." அப்படின்ற மாரி நெகட்டிவா தான் சொல்லியிருந்தாங்களே. ஈவன் நானுமே ரொம்ப பயந்தேன். பட் டு பி ஹானஸ்ட் இதுதான் வந்து நல்ல விஷயமாவே எனக்கு படுது. பிகாஸ் எனக்கு என்னதான் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் நெறைய இருந்தாலுமே, என்னோட பெரிய பையனோட சப்போர்ட் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா எனக்கு சிறுவன்ட பாத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அண்ட் தனிப்பட்ட முறையில நெறைய பேர் டிஎம் பண்ணி என்கிட்ட, இத்தன வருஷம் கழிச்சு பெத்துக்கலாமா? எங்களுக்கும் பிளான் இருக்குன்ற மாரி கேட்குறீங்க. டு பி ஹானஸ்ட் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். உங்களோட விருப்பத்துல நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. பட் என்னோட அனுபவம் என்ன அப்டின்றத இதுல நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பா நீங்க பிளான் பண்றீங்க அப்டின்னா, மை பெஸ்ட் விஷஸ் டூ யூ ஆல். அண்ட் என்னோட சிறுவனுக்கும் இந்த 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ குடுத்துருங்க. தேங்க் யூ சோ மச். லவ் யூ ஆல். பாய்.